அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் மறுபடியும் மீன் பிடிக்க வந்திருக்கோம். இந்த ஊரணி முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இந்த ஊரணியில் வந்து மீன் பிடிக்காமல் நாங்கள் திரும்பி போயிருப்போம். இப்போ மழை பெஞ்சிருக்கு, அதனால் மீன் படுமுன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட வந்திருக்கோம். ஒரு 2 மாதம் இருக்குமா அந்த வீடியோ 3 அந்த வீடியோ போட்டா அங்கே இருந்துட்டு வந்து தானே போட்டோம். 3 மாதம். அப்போ ஒரு மீனுமே பிடிக்காமல் போயிருப்போம். இப்போ மறுபடியும் வந்திருக்கோம். இன்றைக்கி படுமான்னு பார்ப்போம். எங்கள் ஊரில் நல்ல மழை. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி கிடக்கும். ஆடுக மேயுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். 1 கிலோ மீன் 2 கிலோ மீன் கிடக்குன்னு. ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் அந்த வீடியோ தான் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் அதில் நாங்கள் மீனே பிடிக்க முடியலை, கிடைக்கல எங்களுக்கு. இப்போ ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். அது என்ன மீனுன்னு பார்த்து சொல்லுங்கள், எத்தனை கிலோ இருக்குமுன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், காட்டுறேன். எங்கெங்கன்னு கிடந்துச்சே காணு. தண்ணி கிடக்கு. தண்ணிக்குள்ளே போயிருச்சா? இங்கே தானப்பா போட்டீங்க? கடிக்குமா? இந்தா கிடக்குது, இந்தா கிடக்கு. இங்கே பாருங்க, தெரியுதான்னு தெரியலையே. இந்தா நம்ம கடிச்சிருமாம்ல. இது எப்படி எடுக்கிறது தெரியுதான்னு தெரியல வீடியோவில். எங்க மீனை காட்டுங்க. சிக்கா அங்கே பாருங்க, தெரியுதான்னு தெரியல. தெரியுதா? தெரியுதா? நல்லா சூம்பனா பாருங்க, எத்த தண்ணீர் பாருங்க. அம்மா யார் கலக்கி விட்டு போகுது. இது 1 கிலோ இருக்குமா? இந்த பெரிய சிலேபி 3/4 கிலோவா? பாருங்க எத்தோ தண்டின்னு பாருங்க, புட்டிக்கவே முடியலை. எத்தோ தண்டி சிலேபி. இந்த உடனே ரொம்ப 3-4 மாதத்துக்கு அப்புறம் இந்த சிலேபி மாட்டியிருக்கு. திடீர்னு வந்த உடனே பட்டுருச்சு. போக முடியாதோ? போச்சா? நான் வலையை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அங்கே ஒரு மீன் பட்டுருச்சு. நாங்கள் போகிறதுக்கு இடையில போயிருச்சா? அவ்வளோ முள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. போயிருச்சா? இந்த முள்ளுக்குள்ளே எங்கிட்டு கண்டு பண்ண முடியும்? போச்சு. சரிதான் அடிச்சிச்சு. அங்கே இருந்து இங்கே வர்றதுக்கு இடையில இந்த மீன் போயிடுச்சு. சரியான விராமீனா? இவ்வளோதெல்லாம் அங்கே இருந்து இங்கே வரணும்னா முள். சரியான மீன் போச்சு. விராமீன் அங்கே பாருங்க, இங்கே பாருங்க விராமீன். எங்க தூக்குங்க. இங்கே பாருங்க, 8 மீன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விராமீன் பிடிச்சி நாங்கள் ரொம்ப நாளாயிருச்சு. அப்பா தெரியுதா? இங்கே பாருங்க, வலை எடுத்துகிட்டு அது இதை எடுத்துகிட்டு வரவா? சாக்க
ஸோ இன்றைக்கி வந்ததுக்கே எங்களுக்கு ஒரு ஸ்லேப்பி கண்டை பெரிய ஒரு 3/4 கிலோ இருக்கும். இது ஒரு மீன். இது எத்தனை கிலோ? இது 1/2 கிலோ இருக்குமா? இது ஒரு 1/2 கிலோ போதும் எங்களுக்கு இதுவே. இன்றைக்கி நல்லா வறுவல் போட்டுற வேண்டியதான். ஸோ அந்த அங்கே பாருங்க, அங்கே அடிக்குது, அதுக்குள்ளே தான் கிட்டக்கு மீன். இந்த ஊரணியே மீன் தான். வேறு ஊர் ஆளுக தான் வந்து பிடிச்சி சாப்பிட்றா. எங்களுக்கு இங்கே வர நேரம் இருக்க மாட்டேங்குது. இன்றைக்கி நாங்கள் வேலையை விட்டு வந்ததுக்கே எங்களுக்கு மீன் கிடச்சிருக்கு. உங்களுக்கு மீன் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் பிடிச்சி தரோம். எங்கள் ஊரில் நிறையா மீனுக தான் நிறையா கிடைக்கும். நீங்கள் அந்த மீனை இங்கே பாருங்க, நான் போய் சாக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு இடையில் எத்த தண்ணி சிலேபி காட்டுங்களே. உங்க பாருங்க, அடுத்த சிலேபி. அப்பா, இந்த ஊரணியில் அப்படி கிடந்திருக்கு, வெட்டு மீன் மாதிரி. சரி, இன்றைக்கி எங்களுக்கு வந்து வேட்டை தான். நல்லா இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சிட்டு வந்தோம்னு தெரியலை. எப்போதும் வந்தோம்னா மீன் இல்லைன்னே சொல்லிட்டு போவோம். வீடியோவே நாங்கள் 2-3 வீடியோ அப்படி தான் போட்டிருப்போம். மீன் மாட்டலை, கிடைக்கலன்னு. இங்கே பாருங்க எத்த தண்டின்னு. வீடியோவில் ஐயோ, வீடியோவில் சின்னமாக தெரியுது, ஆனால் பெரிய மீனாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோலேயும் நம்ம அப்படியே சொல்கிறோமே அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் நம்மளுக்கு நல்ல மீன் மாட்டியிருக்கு. நவீன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பான்ல 1 கிலோ மீன் 2 கிலோ மீனுன்னு. இப்போ நம்புவி எல்லாரும், அது உண்மையாகவே 1/2 கிலோ மீன் 1 கிலோ மீன். பிடிச்சதை விட இது கொஞ்சம் சின்ன தானே. போதும் எங்களுக்கு. விராமீன் பட்டிருக்கு, ஸ்லேப்பி கெண்டை பட்டிருக்கு. அப்புறம் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம்.